இப்போ வேலை கிடச்சிட்டு ஒரு சீனு 2வது படம் எனக்கு. அதில் வந்து ராஜகாளியம்மன் தெரியல, சண்முக சார், மோகன் நடராயன் தான் டிஸ்கஷன் உட்காராரு, அவர் உட்கார மாட்டார் சண்முக சார். அப்போ 2வது படத்தில் சீன் பேசிக்கிறோம், வில்லன் கேரக்டர் என்னது, வில்லன் வந்து புதுசாக இருக்கணும் அப்படின்றார். வில்லன் ஒரு மாதிரி ரொம்ப புதுசாக இருக்கணுயா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போகிறோம். அப்போ மோகன் நடராஜன் சொல்கிறார், நீ மட்டும் இதுக்கு ஏதாவது ஒரு சீன் சொன்னீங்கன்னா உண்மையிலே என்னை வந்து டைரக்டர் ஆகிடுவியா, தூண்டி விடுறாரு. உடனே சரி ஓகேன்ட்டு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் வந்துட்டு நான் வந்து நக்கீரனில் ஒர்க் பண்ணேன். அப்போ நான் வந்து திருநெல்வேலி போகிறேன். திருநெல்வேலி போனப்போ பார்த்தீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்டை சுற்றி ரோஜா டீ கடை, ரோஜா துணி கடை, ரோஜா ரோஜா ரோஜான்ற பேர் ஒரு 10 கடை இருக்குது. நிறைய கடை இருக்குது ரோஜா ரோஜா ரோஜான்ட்டு. நான் உடனே அங்கே இருக்கிறவனை கேட்டேன், இதுமாதிரி வந்து என்னங்க ஒரு ரோஜா ரோஜான் இருக்குது, யாருங்க அவர் பெரிய ஆளுங்க, ஒரு பாய் பெரிய ஆள் அவர், அதனால தான் அவர் நிறைய கடை வச்சுருக்காரு. மேக்ஸிமம் யாராவது திறந்தால் கூட அவர் வச்சிருக்காருன்னா அந்த கடை யாரும் திறக்க மாட்டாங்கன்னு அவர் சும்மா இதுக்காக சொன்னார், அவ்வளோ பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி. இது நல்லா இருந்தது அந்த இன்ஸ்பிரேஷன், டக்குன்னு ஒர்க் அவுட் ஆச்சு. நான் உடனே என்ன பண்ணேன், இப்போ அந்த வில்லன் வந்து பாட்சா துணி கடை, பாட்சா டீ கடை, பாஷா 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 பாஷா, வேறு எவனாவது அந்த ஏரியாவில் கடை வந்தோன்னா போட்டு தள்ளுவான், இதான் கேரக்டரைசேஷன் சொல்லிட்டு ஆனந்தராஜ் அந்த கேரக்டர் சொன்ன உடனே, ஓ சூப்பரியா பின்னிட்டையா அப்படின்ட்டு தானே வாஸ் சார் வந்தார். சார் ஒரு சீன் யோசித்தோம் சார் அப்படின்னாரு. சொல்லிட்டு அந்த சீனை சொல்லிட்டார். டைரக்டர் வந்து சூப்பராக இருக்குங்க, ஓகேங்க அப்படின்னு மாதிரி சொன்னார். இதை நான் தான் சொன்னேன்னு சொல்லுன்ட்டு நான் எதிர்பார்க்குறேன், சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும். சரி ஓகே, இப்போ நம்ம அந்த சீனை வந்து நீ சொன்னேன்னு அந்த சீன் வரும்போது நமக்கு சந்தோஷம் தானே. கரெக்ட், நம்ம சீன் ஓகேப்பா, நம்ம அங்கே தானே தீட்டிக்கிறது. நம்ம அப்பா ரசிச்சாங்க, நல்லா இருந்தது, டைரக்டர் நல்லா இருக்குன்ட்டார், அவ்வளோதானே. நம்ம சொன்னேன்னா எல்லாம் சொன்னேன், சரி ஓகே ரைட். அந்த மாதிரி சினிமாவில் நிறைய விஷயங்கள்.